ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னிலேருந்து மார்கழி மாதம் முடியும் வரை 30 பாசுரமும் அதன் அர்த்தத்தையும் டெய்லி நாம் அனுபவிப்போம். முதல்ல ஆண்டாளோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ஆண்டாள் தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் ஆவார். ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார். வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு பெருமாள் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது. மேலும் ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணுசித்தர், அதாவது பெரியாழ்வார் என்னும் அந்தனர் ஒருவரால் ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டு எடுக்கப்பட்டால் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை என்பதாகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளிய திருப்பாவை. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் நிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு, சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய். நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப் போதுவேர் போதுமினோ நேரிழையீர். சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே வரை தருவான் ஆரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள். இது மார்கழி மாதம் முதல் நாள். சந்திரன் முழுமையாக நிறைந்த நல்ல நாள், ஒளி வீசும் நல்ல நாளாகும். ஆண்டாள் ஆப்டா சொல்கிறா, வாங்கோ குளிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயம் அப்படியே டல்லாக இருக்குது. என்னமோ எழுந்துக்கிறோம், என்னமோ சாப்பிட்றோம், என்னத்துக்கோ எழுந்து என்னத்துக்கோ சாப்பிட்டு எதுக்கு வாழ்ந்து அப்படின்னு ஒரு ப்ளூமிங்காக இருக்குது. ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம் இல்லை. ஆனால் ஆண்டாள் சொல்கிறா, அதெல்லாம் ஓரந்தள்ளு. இந்த மார்கழி உயிரோடு இருக்கும், இன்னைக்கு உயிரோடு இருக்கும். அதனால் பகவானை நினைத்து நீராடுவோம். இந்த குளியலை நாம் இன்னைக்கு நாராயணனுக்காக முதல்ல ஆரம்பிப்போன்னு ஆண்டாள் நாச்சியார் அழகாக சொல்கிறா. நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர். ஏன் இதை சொல்கிறான்னா, ஒரு நாள் இந்த உடம்பை யாரோ குளிப்பாட்ட போகிறா. கண்டிப்பாக நம்ம குளிப்பாட்ட போகிறது இல்லை. த லாஸ்ட் டே, லாஸ்ட் குளியல் யாரோ சில பேர் சேர்ந்து நம்ம உடம்ப குளிப்பாட்ட போகிறா. அன்னைக்கு அவ எதை நினச்சி குளிப்பாட்டுறா, என்ன நினச்சி குளிப்பாட்டுறான்னு தெரியாது. அதனால் இன்னைக்கு நம்ம உடம்ப நாம் குளிக்க போகிறோம். இந்த கர்மாவை சுத்தப்படுத்த பரமாத்மாவான நாராயணனை நினைத்து சுத்தப்படுத்துவோம். ஏன்னா இந்த உடம்ப அழகாக டிசைன் பண்ணினது நாராயணன் தானே, கிருஷ்ணன் தானே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப் போதுவே போதுமினோ நேரிழையீர். அழகாக ஒரு ஸ்நானம் பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து பக்த நீராட்டம் பண்ணுவோன்னு 5 வயசு குழந்தை ஆண்டாள் சொல்கிறான். அப்போது நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். கோபிகா ஸ்திரீகளுடைய சரீரம் அழகாக சீர் மல்கிறதான். என்னடான்னா,
இந்த சரீரம் கண்ணனுடைய சரீரம். அதனால் எந்த சரீரம் கண்ணனை பக்தி பண்ணுறதோ அந்த சரீரம் கண்ணனை சேர்ந்து அடையும். அப்போது சரீரத்து மேலே கண்ணனுக்கு அப்படி ஒரு அபிமானம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். அதாவது இந்த குட்டி கிருஷ்ணர் பெரிய அற்புதமான நாராயணன். ஆனால் நந்தகோபன் கிட்ட இளையவனா குமரனா இருப்பானா, அதே யசோதை கிட்ட இளஞ்சிங்கமா படுத்தி எடுப்பானா. எப்படின்னா சொல் பேச்சு கேட்க மாட்டானா. பண்ணாதே அப்படின்னு சொன்னா பண்ணுவானா, பண்ணுடா அப்படின்னா பண்ண மாட்டேங்கிறானா. வெண்ணெயை தின்னாதே அப்படின்னா வெண்ணெயை வழித்து வழித்து சாப்பிடுவானா. அதனால் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். இவ்வளவு ஆச்சரியமான பரபிரம்மத்தை பார்க்கணும்னா நம்ம ஒன்றும் பெரிய தபசெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த மார்கழி மாதத்தில் நாம் கோயிலுக்கு போனாலே போதும். பரமாத்மாவான கண்ணன் நல்வழி காட்டுவான் இல்லையா. கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். திருவனந்தபுரத்தில் இருக்கும் பத்மநாபன் தான் இந்த கருமை நிற கண்ணன். அதாவது கண்ணனை விட கருப்பா யாருமே இருக்க முடியாதான். ஆனால் செங்கன் தான். ஒரு கண்ணில் சூரியனும் இன்னொரு கண்ணில் சந்திரனும் தெரிவானாம். அப்போ நிஜமாகவே செங்கன் தானே. கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான். திருப்பார்கடல் நாராயணன் தான் நம் பத்மநாபன். அழுத்தம் திருத்தமா நாச்சியார் சொல்றா, திருவனந்தபுரத்தில் இருக்கும் பத்மநாபன் திருப்பார்கடல் நாராயணன் தான். அதனால நாராயணனே நமக்கே வரை தருவான். கைங்கரியம் வேணும்னா கைங்கரியம் தருவான். தர்ம அர்த்த காம மோட்சம் வேணும்னாலும் சதுர்புருஷ சித்தார்த்தம் தருவான். நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். அப்பேற்பட்ட பகவான் கிட்ட நாம் ஆனந்தமா சரணாகதி பண்ணிட்டோம்னா போதும். அதாவது நாம அவாவ ஆச்சாரியன் கிட்ட போய் சமாஷ்ணமும் பரண்யாசமும் பண்ணிட்டா வைகுண்டம் உண்டு, மறுபிறவி கிடையாது. மேலும் லைஃப்பில் நாம் ஆனந்தமாக ஆடுவோம், பாடுவோம், மார்கழிய கொண்டாடுவோம்னு 5 வயசு குழந்தை ஆண்டாள் ரொம்ப அழகாக முதல் பாசுரத்திலேயே மகத்தத்துவமான நாராயணன் நமக்காக இருக்கார், நமக்காக எல்லாத்தையும் தருவார்னு ஆனந்தமாக சொல்கிறா. 2வது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் தோழிகள் கேட்குறான் ஆண்டாள் இடத்துல, இந்த மார்கழி திருப்பாவை விரதத்தில் நாம் செய்ய வேண்டிய முறை என்ன? நாளைக்கு அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன்.